அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. மக்களை நலமா இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையில சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகைதான் என்ற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது அவசியம் பார்க்கணும். இதனால பல பேருக்கு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது எந்த அளவுன்னு சொன்னாக்கா, அதாவது இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு நிறுவனத்தையோ இல்ல நம்ம வீட்லயோ வந்துட்டு எல்லா வீட்லயும் பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, எல்லா ரூமையும் பூட்டிட்டு தான் நம்ம வெளியூருக்கு போவோம். எங்க போறதா இருந்தாலும் சரி, வெளியில பூட்டிட்டு தான் போவோம். பூட்டுறதுக்கு பூட்டி இருக்கிறது மாதிரி அதுக்கேத்த மாதிரி சாவியும் இருக்கும். ஒரு சாவி இன்னொரு சாவிக்கு பொருந்தாது. இன்னொரு பூட்டுக்கு பொருந்தாது. அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம அது இருக்கிறதுக்குள்ளத நம்ம பூட்டி இது பண்ணிட்டு போவோம். இப்ப நவீன டிஜிட்டல் வந்தா கூட, டிஜிட்டல்லயும் நம்பர் சிஸ்டம் வந்துட்டா கூட, நம்பர கூட நீங்க மாத்தி போட்டோம்னா கூட உள்ள போக முடியாது. மறந்துட்டோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அது உடைச்சு தான் எடுக்க வேண்டி வரும். அது வீட்டுடைய நிலைமை, இது உலகத்துல உள்ள நிலைமை இது. ஆனா, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? முதல்ல அடிப்படையா தொழுகை தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம ஈமான் கொண்டுட்டோம், களிமா சொல்லிட்டோம்னா அப்படின்ட்டு பத்தாது. அதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டிய கடமைகள்ல முதல் ஆரம்ப தொழுகை தான் முக்கியம். எப்ப உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட வயசு வந்துச்சோ, அதுல இருந்து உங்களுக்கு மவுத் வரலாம் தொழுகை தான். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பக்கமும் தோள் மேல போட்டுக்கிட்டு ரொம்ப நடக்காத முடியாத நிலைமையில கூட கடைசி காலத்துல தொழுதாக நம்ம நிறைய ஹதீஸ் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அது கொடுக்கணும் முதல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வோட இறைவில பெரிய செல்வந்தரா இருப்போம். நம்ம தான தர்மங்கள் நிறைய பண்ணுவோம். பல வேலைகள் பல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தொழுகை டயத்துக்கு நம்ம 5 வேலையும் அந்த டயத்துக்கு தொழுதே ஆகணும். அந்த டயத்தை மாத்தியோ இல்ல மொத்தமா சேர்ந்து ஒரே நைட்ல தொழுகிறதுக்கு வேலையே கிடையாது. தொழுகை விஷயத்துல நம்ம பொதுவாக்கா இருந்தோம்னா நமக்கு கேடுதான். அப்படி தெளிவா ஹதீஸ் வருது. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும். இப்ப பாருங்க, தொழுகையில நம்ம எப்படி அசால்ட்டா இருக்கணும்னு சொன்னாக்கா, ஒரு நல்லதால எல்லா வகையிலும் பரக்கத்து கொடுத்துருப்பான். பரக்கத்து கொடுத்தவங்க மட்டும் இல்ல, பரக்கத்து இல்லாதவங்களுடைய நிலைமை அதான். அதாவது எப்படி சொன்னா, எனக்கு வேலை வெட்டி ஆகி போச்சு, நான் அந்த நேரத்துக்கு எனக்கு இதா இருக்குது, நான் தான தர்மங்கள் நிறைய செய்யறேன், நல்லவங்க நிறைய விஷயங்கள்ல நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய பள்ளியாசலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன், நிறைய தர்காக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன், தர்காவில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் போய் நான் தான தர்மம் பண்றேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் எதுவும் சொல்லுவாங்க. எது செஞ்சாலும் கீ இல்லாம என்ன செய்ய, சாவி இல்லாம நீ என்ன செஞ்சு உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதாவது திறவுகோல் இல்லாம நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு எதுவுமே எல்லாமே வேஸ்ட் தான். நீ நினைச்சிட்டு இருக்க, அதாவது தொழுகை கடமையா இருக்கும்போது நம்ம செஞ்சுதான் நம்ம கடமையை மூலியமா முடிக்கலைன்னு சொன்னா நமக்கு நரகம் தான். அதனால சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறவங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம கண்டிப்பா நம்ம செய்தே ஆகணும். என்ன ஒரு நாளைக்கு இந்த 1 மணி நேரம் ஒதுக்குறது உங்களுக்கு பெரிய கஷ்டமா? உங்களுக்கு 1 மணி நேரம் 5 வக்துக்கு நீங்க ஒளி செய்ய போறீங்க. ஒரு இதுல வந்திருக்க காலையில பஜர்ல என்ன கொடுங்க 3 சொல்றது 2, ஃபர்ல 2 தொழுக போறீங்க. அடுத்து லொஹர்ல 4 ரக்காத் தொழுக போறீங்க. அடுத்து அசர் 4 ரக்காத் தொழுக போறீங்க. மகரிப் 3, அதுக்கப்புறம் இஷா 4. உபரியான தொழுகைகளை உங்களுக்கு தோதுவான நேரத்தில் நீங்க தொழுதுங்க. அப்பப்ப பின்னால் உங்களுக்கு சாப்பிட போற நேரத்தில் தொழுதுக்கலாம், பண்ணிக்கலாம். முடியாதுல ஒண்ணும் இல்லை. தொழுகையை நீங்க கடமையை நீங்க தொழுதுட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு அடிச்ச செயலாயிரும். எப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க டைம் ஒதுக்குறீங்களோ, இப்ப வீணான நேரத்தை அந்த 24 மணி நேரத்துல தூங்குற நேரத்துல போக மிச்ச நேரத்துல நீங்க எல்லாமே பயன்படுத்துறீங்க, பிரயோஜனம் பயன்படுத்திக்கணும். யோசிச்சு பாருங்க. போனை எடுத்தீங்கன்னாக்கா மணிக்கணக்குல போகுது, வேஸ்டா போகுது டைம். நீங்க எங்கள்கிட்ட செய்தியை பாக்குறீங்க, செய்தியை பார்த்து என்ன சாதிக்க போறீங்க? உங்க செய்தியே மோசமா போயிருமே நிலைமை. அதை நம்ம பார்க்க வேண்டாமா? அதனால ஒவ்வொரு விஷயத்திலுமே பாருங்க, ரொம்ப இதா இருக்கும். எந்த அளவுக்கு பாருங்க, அதாவது நம்பிக்கை கொண்டாரே, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாவே தவிர மரணிக்காதீர்கள். அல்குர்ஆன் 3வது அத்தியாயத்துல 102வது வசனம் வருது. அப்போ அஞ்சுற முறைன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் தொழுகை. அந்த அஞ்சுற முறையை அல்லாவுக்கு 5 பயந்துருவான். அவன் நம்மளை கண்காணிக்கிறாங்கிறது கொஞ்சம் அந்த அச்சத்தோட இருந்தனால அது அச்சா, அது அஞ்சுறது. அந்த இது நீங்க இல்லாம எனக்கு வேலை இருந்துச்சு, நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் தாராளம் பண்றேன், நான் சொல்றதுக்கு பேரு தெனாவட்டா நம்ம இருந்தோம்னாக்கா அங்க வேற மாதிரி வாட்ட ஆகி போறது. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கடமையில தெளிவா இருக்கணும். பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, அவன் மக்களுக்கு பயன் தருவான், அநீதியில் இருக்க மாட்டான், நல் ஒழுக்கத்துடன் செயல்படுவான், மார்க்க ரீதியாகவும் அவன் செயல்பாடுகள் மக்களுக்கு பயன் தருவதத்தில் இருக்கும், அவனிடத்தில் எந்த குறையும் காண முடியாது. இப்படிப்பட்ட ஒருவன் அடிப்படை கடமையாக தொழுகையை நிறைவேற்றியிருக்க மாட்டான். ஆனாலும் மேற்கொண்ட நற்செயல்களால் தனக்கு சுவனம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பான். தொழுகையாளர்கள் அதிகமான நயவஞ்சர்களாகவே இருக்கின்றார்கள் என்றும் அவர்களை விட நான் சிறப்பானவன் என்றும் கூறுவான். இவ்வாறு நம்ப செய்வது சைத்தானின் செயலாகும்.
இவனுக்கு இவனுக்கு சேர்த்து அல்லாஹ் கூறும் வசனம் இது, உன்னை நரகத்தில் தள்ளியது என்று விசாரிப்பார்கள், அதற்கு நான் தொழுகையாளியாக இருக்கவில்லை என்று கூறுவான். 24வது அத்தியாயம் 43வது வசனத்துல வருது. அடுத்து பாருங்க, 29வது அத்தியாயத்துல 45வது வசனமா வருது அல்குரான்ல. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்காரத்தையும் தீமையும் தடுக்கும் வருது. தொழுகை மட்டும் எவ்வித அற்ப காரணங்களுக்காக விட்டு விடாதீர்கள். தொழுகை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும். தொழுகை கவலையை போக்கி மன நிம்மதியை தரும். தொழுகை அருள் செய்யப்பட்ட வாழ்க்கையை பெற்றுத்தரும். தொழுகை முகத்தில் பிரகாசத்தை உண்டு பண்ணும். தொழுகை கபரின் வேதனையை விட்டும் பாதுகாக்கும். தொழுகை நாளை மறுமையிலே மிக இலகுவாக சொர்க்கத்திற்கு செல்ல வழிவகுக்கும். தொழுகை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். தொழுகையை மட்டும் விட்டு விடாதீர்கள் சொல்லி எவ்வளவு தெளிவான இதெல்லாம் இருக்கு தெரியுமா? ஒரு அர்த்தம் இதை படிக்கணும்னு. நம்ம தொழுகை விஷயத்துல வந்துகிட்டு அசால்ட்டா இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு இப்ப வேணா வந்துட்டு யாரும் கண்டிக்காம இருக்கலாம், அல்லாஹ் பார்க்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அல்லாஹ் வந்து உங்களுக்கு கண்காணிக்கிறவன் இருக்கான். உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து நீ என்னதான் தியானம் தர்மம் பண்ணு, என்னதான் பண்ணு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வருஷத்துக்கு வாட்டி நாங்க தர்காவுக்கு போயிடுறோம், தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லா தர்காவுக்கும் போயிட்டு அங்க இருக்க ஏழை மக்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வர்றோம். சேலையிலேருந்து சாயத்திலிருந்து எல்லாம் கொடுத்துட்டு வர்றோம். நாங்க வந்து தான தர்மங்கள் நிறைய செய்யறோம், எங்களுக்கு எந்த தீங்கு இண்டான்றாங்க. முதல்ல தர்காவுக்கு போனதுக்கே வந்து அதுக்கு அங்கேயே நீ வந்துட்டு நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன்னு ஆயிடுது. அதனால வந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துகிட்டு அல்லாஹ்வை தவிர அதை யாரையும் வணங்கக்கூடாது. இந்த மாதிரியான தவறான செயலை வந்து இணை வைக்கிற மாதிரியான செயலையும் ஈடுபடக்கூடாது. இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்ம கண்காணிப்பு இருக்கணுங்கிறது முதல்ல அல்லாஹ் கண்காணிக்கிறாங்கிறது முதல்ல உணரணும். அதை விட்டு போட்டு தாண்டோட்டித்தனமா வந்துகிட்டு இருக்கிற தெனாவற்றை இருந்தோம் சொன்னாக்க நமக்கு மட்டும் பாதிக்காது, நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளும் பழகிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கும் பாதிக்கும், நம்ம சந்ததிகளே பாதிக்கும். ஞாபகம் வச்சுக்கிறதுல அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்துகிட்டு என்ன பண்ணாக்கா நம்ம வந்து மக்களை திருத்தணும். மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலன் உங்களுக்கும் தரும். இது யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால வந்துகிட்டு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு இது மூலம் நன்மை கிடைக்கும். நீங்க எதையுமே வந்து என்னமோ அதுக்கு வந்து டைத்தை வேஸ்ட் பண்றீங்க, எதோ ஷேர் பண்றீங்க, நல்லதுகளை இதை வந்துகிட்டு எல்லாம் பண்றதெல்லாம் வந்து ஷேர் பண்றீங்க, மணிக்கணக்கில் இதுக்காக செலவு பண்றீங்க. நீங்க தொழுகை விஷயத்துல பொதுவாக இருந்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு அல்லாஹ் கொடுக்க தண்டனை உங்களால தாங்கிக்க முடியாது. பார்த்துங்க நீங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நல்வழி காட்டி அருமை செய்வானாக. இது போன்ற தொழுகையை பற்றி உள்ள பயான்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும். பண்ணாத்தே உங்களுக்கு இதுலையும் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். செய்வீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.